that it is the well, because most of the village wells are closed, small children maybe fall down. So small wells are closed, and after marriage I have taken this Dulani to the well, and they have to take it at least one. This is for one children, this is one children, like minimum. Before that they used to have 16 children. Nowadays they are having less children, one or two only, because all expenditure increases and all everything is increasing. GST and gas and all amenities are increasing, so they don't bear more children. இப்போ வந்து முன்னாள் காலத்தில் 16 பிள்ளைகள் 10 பேர் வாழ்வாங்க. இப்போ வாழ முடியாது. இப்போ குறைஞ்சது 5 இது எடுத்து பண்ணல, நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு 1-2 பிள்ளைகள் தான் வளர்க்க முடியும். வளர்த்து பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சு செலவழிச்சதுனால ரொம்ப கஷ்டப்படனால 46 லட்சம் செலவழிச்சிருக்கேன் சின்ன மகனுக்கு. எல்லாம் நகை, தாலி, வீடு, வாசல் எல்லாம் விற்று கஷ்டத்தில் தான் இருக்குது. வெளிநாட்டை படித்தாலும் வேலை கிடைக்கணும், அது ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து 1 இல்லை 2 பிள்ளைகள் தான். அது பொட்டை பிள்ளைகள்னாக்கா 1 கிராம் 13 கிராம் கோழி 13. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி கல்ச்சர். பொட்டை பிள்ளை வச்சுன்னா 1 கிராம் வந்து 15,000 16,000. அது பொட்டை பிள்ளை பிறகு இப்போ அதிப்பாங்க. அதான் சிலவங்க கள்ளிப்பால் எடுத்து கொண்டு தாங்க. அதுக்கு வந்து கள்ளிப்பால் இது சிலண்டாய். இது வந்து 5 எடுத்துக்கலாம். நிலநீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். எல்லாம்னா எர்த்தனை பூமி பூமி சொல்லுவாங்க, ஜமீன் சொல்லுவாங்க. நிலம், நீர்னா வாட்டர், தண்ணி, சமுத்திரம், சாகர், கடல் சொல்லுவாங்க. சமுத்திரம். நெருப்புனா ஃபயர்னா தீ, ஆக்க சொல்லுவாங்க. ஃபயர், தீ. வண்டுனா காற்று, ஹவா சொல்லுவாங்க. ஸ்கைனா ஆகாயம், வானம், ஆக்காற்று சொல்லுவாங்க, ஆகாயம். ஸோ ஏட்டு டிக்கெட். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சவங்க வந்து, நான் கல்யாணம் முடிஞ்சவங்கள வந்து எங்கேயும் போய் கூப்பிட்டு வர முடியாது. இப்போ கிணறு நினச்சி சி தட் இட் இஸ் அ வெல். சாமியை விட்டு எத்தனை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு டவுமனி சில்ட்ரன் ஹேவ். ஸோ திஸ் இஸ் அ டெஸ்ட் யூ ஹேவ் டு டூ. பெரிய பாத்திரம் சின்ன பேரில் போடுவாங்க. கேவியில் விழுந்துட்டப்போ 2 பையன் தான் வெளியே போயிட்டு 2 பையன் தான் எனக்கு கரெக்டு தான். ஸோ இஃப் இட் இஸ் கம்மிங் அவுட், ஸோ டோன்ட் கன்சிடர். கிணத்தை விட்டு வெளியே போயிட்டு அது இப்படின்னா 2 ஆம்பளை பிள்ளை. எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை தானே இருக்கும். 13, 37 வயசில் 13 செல்வதிவாக 17 அதனால் இப்படி விழுந்துன்னா அது கரெக்டு தான். உண்மைக்கும் டெஸ்ட்டு வார்த்தையில் கரெக்டு தான். இப்படி மேலே பார்த்து விழுந்தால் ஆம்பளை பிகாஸ் இட் இஸ் தட் லைக் மேல் ஆர்கன்ஸ். இட் இஸ் லைக் தட். திஸ் இஸ் வெத்தலை, இது ஃபீமேல் ஆர்கன். அதுக்கு வெத்தலைக்கு ஒன்று சுண்ணாம்பு தரவன்ட்டு டபுள் மீனிங்கில் பாட்டு படிப்பாங்க. அதெல்லாம் புரிஞ்சவங்க தான் தெரியும். பாடகரில் அப்படி தான் படிப்பாங்க. வெத்தலைக்கு வந்து சுண்ணாம்பு தரன்னு அது அசிங்கமானது. அதெல்லாம் உங்களுக்குலாம் புரியாது. சுண்ணாம்புனா லீக்கேஜ், அதாவது குழந்த விடுறது, அப்படி தான் அர்த்தம். ஸோ இஃப் யூ கீப் இட் லைக் திஸ் அண்ட் கேட்டுக்கே கேல்சைடு. இப்படின்னா 2 குழந்தை பிறக்கும் பொட்டபிள் அப்படின்னு வச்சுக்கணும். வெளியே விழுந்துட்டு ஸோ ऐसा रहेंगे तो दो लड़का जन्म तो शादी होने के बाद अभी तो कोई ये तो कुएं में रहता है, नहीं तो बंद करके रहते. छोटा बच्चे नीचे गिरते, इसके लिए उनके सब जगह पर बंद किया. इसके लिए मैं सैम्पल ऐसा करके आपको बता दें. आई विल शो इट फॉर एग्जाम्पल, उदाहरण बता दें. ऐसा 5 3 केम आउट से 3 तो बाहर गया. வெளியே விழுந்துட்டு ஸோ ஐ காட் லைக் திஸ். ஐ ஹேவ் 2 சன். इट इज़ करेक्ट. 2 பையன் இருக்கா, 2 लड़का अंदर. सरेंगे तो 2 लड़का रहते हैं. इसके लिए मेरे को 2 लड़का ऐसा दिख रहा है, ऐसा है. और 2 सन्स इट शोज लाइक 2 பையன் இருக்காங்க. இருக்கும் तो लड़का इसके लिए ऐसा दिख रहा है, ऐसा स्टे वो लड़का रहेंगे तो ऐसा. तो लड़का को पुली रहता है, ऐसा रहता है वो ऐसा. इसके लिए ऐसा दिख रही है. तो लड़की रहेंगे तो ऐसा रहेंगे. उसमें मालूम पड़ता हमको इतना बच्चे जन्म होते ही नहीं, इतना लड़का लड़की वो. तो इतना ना पान चलूँगा ऐसा. तो ऐसा लड़की रहेंगे तो ऐसा करेंगे. ये तो बाहर गिर गया. ओके, सो ऐसा मालूम होना चाहिए मेरे को. 2 लड़का ऐसा हो गया, 2 लड़का सब ऐसे.